வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக கூட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்குது. இடி டாஸ்மார்க் வழக்கு. டாஸ்மார்க் வழக்கில் இடிக்கு மிகப்பெரிய இடியை இறக்கி இருக்கிறது உச்சநீதிமன்றம் அப்படின்னு இன்றைக்கி திமுகவுடைய ஆதரவு தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. உள்ளே போய் படித்து பார்த்தா தான் தெரியும். இடிக்கு உச்சநீதிமன்றம் இடியை இறக்கிது, அது ஓகே, எல்லா நேரத்துலையும் ஏன் உள்ளே பூந்திங்கெல்லாம் கேட்கும். ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது இடி. அது என்ன விஷயம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிலுக்கு போகிறீங்களா இல்லை அமைச்சரை காட்டி கொடுக்குறீங்களா? பிஜேபி அதாவது இடி கேட்ட கேள்வி. அதாவது மாசுவை நெருங்கி விட்டது இடி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாசு அவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள், மாசு மட்டுமில்லை இன்னும் ஒரு 4 அமைச்சர்கள் இடி நெருங்கி உள்ளத்துக்கு போட போகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. பிஜேபி அதற்கான வேலையை தொடங்கிவிட்டது, இடியை அனுப்பி வைக்கிட்டது. ஒருவேளை தமிழ்நாட்டில் இடி வேகமாக நுழையும், இவருக்கு இருக்கக்கூடிய 4-5 பேரை அரெஸ்ட் பண்ண போகுது, இவர்களுக்கு இடி இறக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை பிஜேபி திமுக விட்டுரும், திமுகலாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினச்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ரைட்டு? இப்போ இடி வந்தவுடனே ஏன் இவ்வளோ பதற்றம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நடந்த விஷயம் என்ன? டாஸ்மார்க் விஷயத்தினால் மேல்முறையீடு இன்றைக்கி இடி வருது. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இடி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பேசுகிறதுக்கு முன்னாடி நீதியரசர்கள் கேட்குறாங்க. தமிழ்நாடு அரசு சொல்லுது, ஐயா இவரானார் உள்ளே பெண்களை எல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், இரவு கண்டு கூட பார்க்காம வீட்டுக்கு அனுப்பலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்களே நல்லா விசாரிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இடி தரப்பு வழக்கறிஞர் இல்லை இவரானார் ஏற்கனவே இவங்க எஃப்ஐஆர்லாம் விசாரித்தாங்க, அவசரமாக விசாரித்து அவசரமாக முடிச்சிட்டாங்க, இதுலேயே எங்களுக்கு சந்தேகம் வருது. அதுவும் இல்லாமல் இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது, பெருமளவுக்கு கொள்ளை நடந்திருக்கிறது, அதனால் தான் நாங்கள் உள்ளே போனோம் அப்படின்னு சொன்ன உடனே உச்சநீதிமன்ற நீதியரசர் கேட்குறாரு, எங்கள் மாநில அதிகாரம்னு ஒன்று இருக்குது, அதை மீறி எப்படி நீங்கள் உள்ளே போனீங்க? எது உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி, மாநில அதிகாரம்னு ஒன்று இருக்குது, எப்படி நீங்கள் உள்ளே போனீங்க? ஏன்பா தமிழ்நாடு அரசு திருடவே இல்லை, நீங்கள் ஏன் உள்ளே போனீங்க அப்படின்லாம் கேட்கல. தமிழ்நாடு அரசுன்னு ஒன்று இருக்குதுப்பா, அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எப்படி உள்ளே போகிறீங்க? அப்படி தான். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இன்றைக்கி இடி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தன்னுடைய அதிகாரத்தை மீறி செயல்பட்டுருக்கு. அதுதான் ஏற்கனவே தெரியுமே, இடி அப்படி செயல்படக்கூடிய அமைப்பு தான், அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ உச்சநீதிமன்றம் ஏங்க அவங்க கொள்ளடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் விசாரிக்கக்கூடாதுங்க அப்படின்னா சொல்லும். நல்லா யோசிப்பார். எந்த ஊரில் சொல்லியிருக்குது? கெஜ்ரிவாலுக்கு சொல்லியிருக்குதா, மணிஷ் சிசோடியாவுக்கு சொல்லியிருக்குதா, ஹேமந்த் சோரனுக்கு சொல்லியிருக்குதா, கவிதா அவர்களுக்கு சொல்லியிருக்குதா? அதனால் இவங்க வேணால் இங்கே இருக்கக்கூடிய அந்த யூடியூப்பு, இங்கே இருக்கக்கூடிய நிலைவத்வான்கள், சன் நியூஸு இதெல்லாம் பெருமைப்பட்டுருக்கலாம். சன் நியூஸ்க்கு உடனே ரொம்ப ஒன்று வரும், அதாவது இப்படி ஒரு மகிழ்ச்சி. நேற்று விஜய் உச்சநீதிமன்றத்தில் விஜய் வெற்றி, அதை சொல்ல மாட்டாங்க, அதை சொல்லிவிட்டு அப்படியே உலக செய்திகள் போயிடுவாங்க. ஆனால் இந்த செய்தின்னு வச்சுக்கோங்களேன், இடிக்கு கண்டனம் நடந்துட்டு இருக்க விஷயம் என்ன? இருமல் மருந்து விஷயம் எவ்வளோ பெருசாகிட்டு இருக்குது, சத்தமே போடாமல் பல இடத்துலேருந்து அடி வாங்கி கொண்டிருக்கிறது திமுக. இருமல் மருந்து விஷயத்தில் 23 குழந்தைகள் இறந்துருக்காங்க. 41 பேர் தமிழ்நாட்டில் இறந்தது எவ்வளோ துக்ககரமான சம்பவமோ அதே போல் 23 குழந்தைகள் இறந்துருக்காங்க சார். இதற்காக தமிழ்நாட்டிலிருந்து சென்ற அந்த இருமல் மருந்தை குடிச்சு, அதில் பெற்றோர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் கையாலேயே எங்கள் குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு அழுகுறாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கிறது? உள்ளே நுழைந்து விட்டது இன்றைக்கி இருக்கக்கூடிய இடி ரைடு வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய அந்த சோதனையை யார் பண்ணாங்களோ அந்த அதிகாரி, பெண் அதிகாரி, அதுக்கப்புறம் அந்த ஓனர் ரங்கநாதன், எங்கள்கிட்டலாம் ரைடு. நல்லா யோசனை பாருங்கள். அவங்ககிட்ட போயிட்டு, எப்பா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? யார் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? இல்லை இவரானார் நாங்கள் மாதம் இங்கே சில பேருக்கு கப்பம் கட்டிகிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவத்துறை சிறப்பாக செயல்படவில்லை. மருத்துவத்துறை அமைச்சர் யார்? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு தான். மாசு கையை தான் நீட்டுவாங்க. சரி, அவங்களே கையை நீட்டலன்னு வச்சுக்கோங்களேன், இடி என்ன சொல்லும்? செந்தில் பாலாஜியே சொல்கிறாருல, பிஜேபியில் சேர்றியா ஜெயிலுக்கு போறியா? இல்லைங்க ஜெயிலுக்கு போகிறேன். அப்போ ஜெயிலுக்கு போ. அதேமாதிரி இவங்க 2 பேர்ட்டையும், ஏங்க நீங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, மருந்து கம்பெனி வச்சுருக்கீங்க, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப், நீங்கள் யார் இன்னொருத்தர் ஒரு லேடி, நீங்கள் அவங்க தான் போய் அதை ஆய்வு பண்ணணும், எதனால் இந்த மாதிரி விட்டீங்க? இல்லை இவரானார் என் மேலே தான் தப்பு அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லுவாங்களா? இல்லை அந்த ஓனர் என் மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்களா? இல்லைங்க இதுக்கெல்லாம் காரணம் அமைச்சர் வரைக்கும் போதுங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் படம் கொடுப்போம் அப்படி சொல்லுவாரா? நல்லா யோசனை பாருங்கள். நீங்கள் அப்படி சொல்லிட்டு அவங்கள விட்டுறேன். ஜெயிலுக்கு போகிறீங்களா இல்லை அமைச்சரை காட்டி கொடுக்குறீங்களா? முடிஞ்சு போச்சு. செந்தில் பாலாஜிக்கு வேணால் முதல்வரை காப்பாற்றுவது ஒரு நோக்கமாக இருக்கலாம், ஏன்னா பெரிய அளவுக்கான ஃபண்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். இவங்களுக்கெல்லாம் என்ன, இவங்க சப்போஸ் எங்கள் மேலே தான் தப்புன்னா ஜெயிலுக்கு போகணும். இந்த பக்கம் அமைச்சரை காட்டி விட்டால் உண்மையை சொன்னால் போதும். ஏன் இடி கேட்காது? கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. செந்தில் பாலாஜிகிட்ட கேட்கும்போது இவங்ககிட்ட கேட்காமையே இருப்பாங்க. அப்போ மாசு வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் இடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
ஏற்கனவே மருத்துவத்துறையில் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், மருத்துவத்துறையை தோண்ட ஆரம்பித்தோம்னா அவ்வளோ தோண்டலாம். அதாவது கண்ணுக்கு தெரியாமல் சம்பாதிக்கிறது இருக்குல்ல, மருத்துவத்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் புரளுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கிறது? பல இடத்துல கட்டடங்கள் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய உபகரணங்கள் இல்லை. இதை தொடர்ந்து பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் நிறைய பேர் சொல்ல கேட்டுட்டோம் நம்ம. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இடி உள்ளே வந்திருக்கிறதால் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கிளியில் இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர். இது ஒரு பக்கம். சரி, இந்த அடியை தாங்கலான்னு பார்த்தா அடுத்த அடி கிட்னி. நல்லா யோசனை பாருங்கள். திராவிட மாடல்னு ஒரு குடும்பம் சுரண்டுது நம்ம சொல்லிட்டு இருந்தோமே, இவங்க நியாயமாக நடக்கிறார்களா? எல்லாரும் கமெண்ட் போடுறீங்களே, திமுகவுக்கு ஆதரவாக சில பேர்லாம் கமெண்ட் போடுறாங்க. முதல்ல கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் ஆட்கள் நிறைய பேர் உள்ளே வந்து பழனிசாமி ஆதரவாளர்கள் உள்ளே வந்தோடனே இப்போ இந்த திமுக 200 ரூபா உடற்பரப்புகளை கொஞ்ச நாளாகவே காணும். ஏன் இதை சொல்கிறோம்னா, நியாயமாக நீங்கள் திட்டலாம். கிட்னி விஷயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மீடியேட்டர் திமுகவை சேர்ந்தவர், அவரை வந்து அரெஸ்ட்டு கூட நீங்கள் பண்ணல. மதுரை ஹைகோர்ட்டு எஸ்ஐடியை போடுது. அந்த எஸ்ஐடிக்கு எதிராக நீங்கள் வந்து மேல்முறையீடு போகிறீங்க உச்சநீதிமன்றத்தில். நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? யுவரானர், யாராவது ஐபிஎஸ் அதிகாரிகள் யாரை வேணால் வச்சுக்கோங்க, கிட்னி முறைகேடு எங்கள் மக்கள்கிட்ட வந்து ஏமாற்றியிருக்காங்க, அதை உடனே கண்டுபிடிக்கணும்ல சொல்லியிருக்கணும். அந்த வழக்கை நீர்த்து போகும் விதமாக உச்சநீதிமன்றம் போனீங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க, ஏன் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்டாங்க. அவங்க சொன்ன அடுத்த நாள் 2 பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. உண்டா இல்லையா? ஏங்க, இத்தனை நாள் அரெஸ்ட் பண்ணல, உச்சநீதிமன்றம் சொன்ன அடுத்த நாள் எப்படி 2 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது? அப்போ என்ன, இதான் திராவிட மாடலா? ஒரு கிட்னியை ஒரு ஆள் கூப்பிட்டு போய் ஏழைகளுடைய கிட்னியை திருடி இருக்கான் அந்த ஆள் இத்தனை நாளாக நீங்கள் கேஸ் போடல. இப்போ உச்சநீதிமன்றம் சொன்னால் தான் நீங்கள் கேஸ் போடுவீங்களா? இதில் வேறு பெருசாக பேச வேண்டியது மாநில சுயாட்சி. என்ன மாநிலத்தின் சுயாட்சி? உங்கள் ஆளுங்களை காப்பாற்றுறது பேர் தான் மாநில சுயாட்சி. எனக்கு ஒன்றும் புரியல. நல்லா யோசனை பாருங்களேன். இப்போ திமுக மேலேயோ ஸ்டாலின் மேலேயோ உதயநிதி மேலேயோ நம்ம பர்சனல் ஏதாவது பேசுகிறோமா? ஏங்க, ஒரு கிட்னி கல்லீரல்லாம் எடுத்திருக்காங்க, அது ஒரு எவ்வளோ முக்கியமான கேஸு. 2 பேர் அதில் சம்மந்தப்பட்ட 2 பேர்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் மீடியேட்டராக இருந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணுறதுல காவல்துறைக்கு என்ன தயக்கம்? நல்லா யோசிப்பாரு. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, அவரை பிடிக்க முடியாமல் தமிழ்நாடு காவல்துறை தடுமாறிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உச்சநீதிமன்றம் சொல்லுது, ஏன்பா இப்படி நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் அடுத்த நாளே 2 பேர் அரெஸ்ட் பண்ணுறீங்களே. இப்போ என்ன ஆகி போச்சு? 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? எஃப்ஐஆர் போட்டிங்களா? சூப்பர். இடி உள்ளே வந்துருமா? வந்துட்டிங்களா? மாட்டிக்கிட்டீங்களா? ஏற்கனவே மருந்து மேட்டரில் ஒரு இடி வந்துருச்சு. இந்த மேட்டரில் இடி வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா மேட்டர்லையும் இடி வந்து நான் கோட்டை விட்டுருன்னு நினைக்கிறீங்க? அது எப்படி கோட்டை விட்டுரும்? இன்றைக்கி இடி தான் வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. பல்லாயிரக்கணக்கான கோடி முறைகேடு நடந்திருக்குது இவரான டாஸ்மார்க்லன்னு சொல்லிட்டாங்க. அது ரைட்டுங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி முறைகேடு நடந்துக்குது. ஆனால் நீங்களாம் விசாரிக்கக்கூடாது, முறைகேடு பண்ணால் பண்ணிக்கிட்டோம் அப்படி உச்சநீதிமன்றம் சொல்லும். எப்படிங்க சொல்லும்? இது கூட தெரியாமல் குழந்த மாதிரி நியூஸ் போட்டுட்ருக்காங்க. ஈடிக்கு வந்து கண்டனம், உண்மையிலே கண்டனம் தெரிவித்தாங்க. சார், ஏன் நீங்கள் உள்ளே போனீங்க? இதெல்லாம் பழைய பாட்டு. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தான் கேட்டாங்க. பெண்களை துன்புறுத்தினார்கள்னு அரசு சொல்லுது. நல்லா யோசனை பாருங்கள், இவங்க எந்த மாதிரியான பேச்சு பேசுகிறாங்க பாருங்கள். அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே வந்து இடி வந்து எப்படி செயல்படும்? நல்லா யோசனை பாருங்கள். இடி மனிதர்கள் தானே, அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சு அப்படியே பண்ணுவாங்க. இது இவங்க வாதம் எவ்வளோ சொத்தையான வாதம்னு புரியுதா? இதே மாதிரி தான் நேற்று உச்சநீதிமன்றத்தில் போய் விஜய் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கலைன்னாங்க திமுகவில் கருது. ஏங்க, இதெல்லாம் ஒரு விஷயமாங்க? அவர் போனால் என்ன போடலண்ணே, எங்களுக்கு என்ன? சதி திட்டம் நடந்துருக்குது, அதை பற்றி விசாரிக்கிறத விட்டுட்டு அவர் போனாங்க போல இதெல்லாம் ஒரு கேஸான்னு கேட்டாங்களா இல்லையா? அப்போ மருந்து விஷயத்தில் இன்றைக்கி இடி உள்ள நுழைஞ்சி ரெய்டெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து ரெய்டு முடிச்சிட்டாங்களா? இப்போ அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு யார் வீட்டுக்கு போவாங்க? மாசு. ரைட், மாசு விட்ட இது மட்டும்தான் கேட்பாங்களா? இத்தனை ஆண்டுகளாக 4 வருடங்களாக எவ்வளோ பிரச்சனை நடந்தது அதை பற்றியெல்லாம் விசாரிக்கக்கூடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுடைய செயல்பாடுகள் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. மருந்து கம்பெனிகள், இது ஒரு பெரிய ஒரு மாஃபியா, இது ஒரு பக்கம் வரப்போகுது. அப்போ பச்சிலம் குழந்தைகள் 23 பேர் இறப்பதற்கு காரணமான இங்கே இருக்கக்கூடிய மருந்து கம்பெனியுடைய ஓனர் என்ன வாக்குமூலம் கொடுத்தாரு? இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் காங்கிரஸ் திமுகவுக்கு எமனாக இருக்குது. மத்திய பிரதேசத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த பிரச்சனையை வெகுவாக எழுப்பி கொண்டு இருக்கிறது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணலாம்? இதற்கு காரணம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி பண்ணுதுப்பா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால் ராகுல் இல்லை திமுகவை அப்படியே விட்டுருக்குன்னு சொல்லுவாரா ராகுல்? நல்லா யோசிப்பாரு. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் இந்த மேட்டரை எடுத்து நேற்று முந்தா நாள் கூட பெரிய போராட்டம். அப்போ பிஜேபிக்கு ஒன்றும் புரியல, என்ன எப்படி இதை எதிர்கொள்கிறதுன்னு தெரியல. உடனே இடி அனுப்பிட்டாங்க. இப்போ அங்கே என்ன நியூஸ் சொல்கிறார் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு? இல்லை இடி வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில்.
அது என்ன சொல்கிறாரு, இடி தமிழ்நாட்டில் விசாரிச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆடக்கூடிய இண்டி கவர்மெண்ட், எது இந்தியா கூட்டணியோட கவர்மெண்ட் ஸ்டாலின், அவங்களால தான் இந்த பிரச்சனையே ஏற்பட்டதுன்ட்டார். இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணும்? ராகுல் காந்தி இல்லை 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 திமுகவை தப்பிக்க வைங்கன்னு சொல்லுவாரா? மாட்டிக்கிட்டாங்களா? யார் ஆதரவு? ஒருத்தரும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க. பிஜேபி காங்கிரஸ் 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க இந்த மேட்டரில். ஏன்னா பிரச்சனை கிளப்பினதே ராகுல் தான். அப்போ அதுலேயும் மாட்டிக்கிறாரா? இது எதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறீங்க? அதாவதுங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இடி சிபிஐ பக்காவாக உள்ளே வந்துடும். ஏற்கனவே சிபிஐ உள்ளே வந்துருச்சா 41 விஷயத்தில்? இடி பல இடத்துல வஞ்சிட்டாங்களா? இதுதான் ஆரம்பம். இனிமேல் அட்டாக், சரியான அட்டாக். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மம்தா பானர்ஜிக்கு ரொம்ப வேண்டியப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் வீட்டில் ரைடு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமேல் 2 ஸ்டேட்டு தான், ஒன்று தமிழ்நாடு, இன்னொரு மேற்கு வங்காளம். இது 2 ஸ்டேட்டு தான் நம்மளுடைய இலக்குன்னு முடிவு பண்ணி இறங்கி அடிக்கிறாங்க. தாங்க மாட்டாங்க. திமுக இடி சோதனைக்கு பயந்து டெல்லிக்கு வேகமாக ஓடி போய் மண்டியிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் போடுங்க. சில பேர் சொல்கிறாங்களா, நாங்கள் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கு பயப்பட மாட்டோம். உண்மையிலே இவங்க ஈடிக்கு பயப்படாத ஆளா? அதையும் உங்கள் கமெண்டில் போடுங்க. ஏன்னா இவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திராவிட மாடலு, நாங்கள் யாருக்கும் பயப்படவே மாட்டோம்னு. மக்கள் சொல்கிறாங்க திராவிட மாடல் தாங்க, ஓகேங்க, அப்புறம் எதுக்குங்க மோடியை வந்து நிதி ஆய்வு கூட்டத்துக்கு பார்த்துட்டு எனக்கு மோடியை பார்க்க அனுமதி வேணும்னு மோடியை பார்த்து சிரித்து பேசிட்டு வந்தீங்க? கரெக்டுங்களா? நம்ம இது வரைக்கும் 4 முன்னாடி வரைக்கும் வந்து நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போக மாட்டார். ஆனால் கரெக்டாக தம்பிகள்கிட்ட ரெய்டு வந்தோடனே நேராக டெல்லி போகிறீங்க. துரைமுருகன் அவங்க பையன் வீட்டில் ரெய்டு, அடுத்த நாள் அவர் டெல்லிக்கு போகிறாரு. கேட்டால் நான் வந்து அலுவல் விஷயமா வந்துங்கிறாரு. அவ்வளோ, அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவர் வந்து அவ்வளோ சேவை பண்ணுறாரு. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு இல்லாமல் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் பார்க்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய அலுவலகங்கள்லாம் மூடிக்குது. யாரை பார்க்க போனார் நமக்கு தெரியல. இந்த பக்கம் பார்த்தா நேரு அவர்கள் வீட்டில் ரெய்டு, அவங்க தம்பி ரவிச்சந்திரனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆனதை நம்ம பார்த்தோம். பல விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ இவர்களுக்கு ஒரு உதறல் ஆரம்பித்து விட்டது. திராவிட மாடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டு சந்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இந்த கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணியை எப்படி வெற்றி பெற வைக்கணும்னு அமித்ஷாவுக்கு தெரியும். மாட்டிக்கிட்டீங்க. இனிமேல் வந்து அதாவது விஜயை கார்னர் பண்ணலாம், அதை கார்னர் பண்ணலான்னு ஏகப்பட்ட திட்டம் போட்டாங்க. இனி இவர்களே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி அதற்கான வேலையை ஆரம்பித்து விட்டது. தொடர்ந்து சொல்கிறோம். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வில் முக்கியமாக நம்ம டேக்அவே பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, ஈடிக்கு கண்டனம். அது ஏற்கனவே ஈடிக்கு இதை விட கண்டனம்லாம் தெரிவிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, பல ஸ்டேட்டில் ஈடிக்கு உச்சநீதிமன்றம் இப்படி தான் கண்டனம். அதுக்காக ஈடியை முடியலாமா? ஈடி சொன்ன வாதத்தை புறந்தள்ள முடியுமா? நீதியரசர் கிடச்சா கவாய் என்ன சொல்லுவார்? எவ்வளோ முறையீடு பண்ணியிருக்காங்க யுவரானார்? பல கோடி முறையீடு பண்ணியிருக்காங்க யுவரானார். அப்படியா? சரி, ஒழுங்காக விசாரிங்க, இனிமேல் நியாயமாக விசாரிங்க, ஓகேவா? நியாயமாக விசாரிக்கிறீங்க யுவரானார், சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு களத்தில் இறங்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதை வந்து இவங்க ஈடிக்கு காண்டணும்னா செய்தி போடுறது நல்லாயிருக்கும். உண்மையில் அதுவல்ல. தொடர்ந்து சொல்கிறோம், ஈடி இவர்களை விரட்டி கொண்டிருக்கிறது. இவர்களை ஓட ஓட விரட்டும். இவர்கள் டெல்லிக்கு ஓடுவார்கள். நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.